ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் டெம்ப்ளேட்ஸு, இதில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் டீட்டெயில்டாக. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இது எந்த மாடியூல் சூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்குலாம் தெரியும். ஸோ அதனால தான் இதை பார்த்து வச்சுக்கிறது. கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துக்கலாம். இதில் வியர் ஓஎஸ், டிவி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆண்ட்ராய்டு திங்ஸ் கூட மாடல்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு வித்தவுட் நோ ஆக்டிவிட்டி ஹவு டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். நோ ஆக்டிவிட்டி, நேமு, பேக்கேஜ் நேம், லொக்கேஷன், லாங்குவேஜ், கொட்லினா ஜாவாவா. ஸோ நீங்கள் வந்துட்டு கொட்லின் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொட்லினில் தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏபிஐ லெவல், ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சிலேருந்து எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரியோ சூஸ் பண்ணுங்க, அப்புறம் 6% தான். லாலிபாப் சூஸ் பண்ணிங்கன்னா 85%. அங்கே ஹெல்ப் மீ டு சூஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களோட ஒவ்வொரு ஓஎஸ்க்குமே எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் எப்பயுமே லாலிபாப் தான் சூஸ் பண்ணுவேன். 85% ஆஃப் யூசர்ஸ் போதும் அப்படிங்கிறதால. ஃபியூச்சரில் நான் வந்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் லோடிங். இது வந்துட்டு இந்த Build.Gradle தான் ரூட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதில் தான் கொட்லின் வெர்ஷன் இந்த Build.Gradle வந்துட்டு ஒவ்வொரு மாடியூலுக்கும் இந்த மாதிரி Build.Gradle இருக்கும். இதில் வந்துட்டு அந்த மாடியூலோட டிபெண்டன்சி, மாடியூலோட மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் நம்மலாம் நம்ம வந்து பண்ணலாம். டிபெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வார்னிங், லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட் அடிச்சிங்கன்னா வருது. கொடுத்துக்கோங்க. Gradle wrapper properties, distribution URL, அந்த மாதிரி Gradle wrapper propertiesலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் கூட யூஸ் பண்ணலாம். ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கலாம். Drawable rules pro, Gradle properties, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவைப்பட்டாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Gradle தான் நம்ம வந்துட்டு இப்போ மோர் தென் 1 மாடியூல்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா இதில் தான் இன்க்ளூட் பண்ணணும். லோக்கல் டாட் எஸ்டிகே பார்ட் மேனிஃபெஸ்ட் தான் வந்து சோர்ஸ் கோடோட ரூட். ஆக்டிவிட்டி, சர்வீசஸ், ரிசீவர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ரன் ஆகும். ஐசி லான்ச்சர், மிப்மேப், ட்ராவபிள், மிப்மேப் எல்லாம் ஒன்று தான். மிப்மேப்பில் வந்து பிக்சர்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, ஸ்டைல்ஸு, ஒவ்வொன்றும் எல்லாமே ரிசோர்ஸ் தான். நம்மளுக்கு யூசேஜுக்காக பிரித்து வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதுக்காக பிரித்து வச்சுருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. உங்களோட லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். தேங்க்யூ.